இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு இடத்தில் நாம் தோற்று போய்விட்டோம் என்றால் அந்த இடத்திற்கு திரும்ப போக வேண்டுமென்றால் பயங்கரமான தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஏனெனில் ஏற்கனவே தோற்றதை பார்த்தவர்கள் அங்கே இருப்பார்களே, அவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைப்பார்கள், கேவலமாக நினைப்பார்களே, கேலி பண்ணுவார்களே என்ற ஒரு பதட்டமான மனநிலையோடு இருப்போம். இங்கே நீ தோற்றுவிட்டாய், அதனால் உன்னை வேறு இடத்தில் நான் ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். எங்கே தோற்றமோ அதே இடத்தில் நம்மை ஜெயிக்க வைக்க வல்ல தேவன் நம்முடைய தேவன். தோற்ற இடத்தில் தோற்றதை பார்த்த அனைவரும் சுற்றி இருக்கும் போதே அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் நம்மை உயர்த்தும் தேவன் நம்முடைய சர்வ வல்ல தேவன். எந்த இடத்தில் அவமானப்பட்டமோ அதே இடத்தில் நம்மை கௌரவப்படுத்தும் அன்பு தேவன் நம்முடைய தேவன். என் பிள்ளை தோற்று போனதை பார்த்தாய் அல்லவா, இப்போது பாரு, அவள் எவ்வளவு உயரத்திற்கு ஜெயிக்கப் போகிறாள், அவன் எவ்வளவு உயரத்திற்கு ஜெயிக்கப் போகிறான் என்று சொல்லி உங்களை தூக்கி கரத்தில் எடுத்து உயர்த்தி வைக்க போகும் அன்பு தேவன், வைராக்கியமுள்ள தேவன் நம்முடைய தேவன். பேதுரு மீன் பிடிக்கும்போது இரவு முழுவதும் வலையை போட்டு அந்த இடத்தில் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. தேவன் அதே இடத்தில்தான் மீண்டும் பேதுருவை வலையை போட செய்கிறார். வேறு இடத்தில் போய் போட சொல்லவில்லை, அதே இடத்தில் போட சொல்லி அவ்வளவு மீனை தந்திருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி நம்மை பார்ப்பதில்லை. தோற்று போனவனை தோற்று போனவன் என்று அவர் பார்ப்பதில்லை. இவன் ஜெயிக்க போகிறான் என்பதை அவர் பார்க்கிறார். சவுலாக இருக்கும்போது கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் தேவன் அவனை பவுலாக பார்த்தார். எவ்வளவோ ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகும் அப்போஸ்தலனாக பவுலை பார்த்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கேயாவது அவமானப்பட்டிருக்கலாம். ஐயோ, இவ்வளவு கேவலமான பிறப்பா என்று கேலி செய்திருக்கலாம். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்ப்பதில்லை. நான் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உன்னை பார்க்கிறேன். நீ வெட்கப்பட்ட அதே இடத்தில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நீ எந்த திறமை இல்லை என்று அனைவராலும் கேலி செய்யப்பட்டியோ அதே திறமையில் உனக்குள் பெருக செய்ய போகிறேன். உனக்கு நான் ஞானத்தை தரப்போகிறேன். நீ வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறேன். கலங்காதே மகளே, மகனே, இதுவரை நீ பட்ட அவமானங்கள் போதும். இனி நீ உன் வாழ்க்கையில் ஜெயத்தை மட்டும் நான் பார்க்க போகிறாய். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போது எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதை எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது இப்பொழுதே பரலோகத்தில் பிதா எங்களுக்கு அதை தரவல்லவராக இருக்கிறார். உங்கள் நாமத்தில் நாங்கள் எதை கேட்கும் போதும் பெற்றுக்கொள்வோம் என்கிற சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேன். உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தில் நிரம்பட்டும் ஏசப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா இனி அவமானத்தை அல்ல ஜெயத்தை பார்க்க போகிறார்களப்பா. மனிதர்கள் பார்ப்பதை போல நீங்கள் பார்ப்பதில்லை. ஆமேன். உம்முடைய பார்வை வேறு ஏசப்பா. எங்களுக்குள் இருக்கக்கூடிய அப்பா மனதை பார்க்குறீங்க ஏசப்பா. ஆமேன். உங்கள் அன்பினால் எங்களை உயர்த்த போகிறீங்க ஏசப்பா. உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து அப்பா எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. தோற்று போன அத்தனை இடங்களிலும் எங்களை உயர்த்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். அப்பா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் விளங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் சுயபலத்தினால் நாங்கள் பெற்ற வெற்றி மிக சிறியதாக இருந்திருக்கும். ஆனால் உம்முடைய பலன் எங்களுக்குள் வரும்போது அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களுடைய வெற்றி பெரியதாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்குள்ள பலன்
நீங்கள் தர்றது மட்டும்தான் ஏசப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க, இனி நாங்கள் அல்ல ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்கள் பிழைத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமேன். அப்பா, திருமணத்திற்கு தடைகள் இருக்க பிள்ளைகளுக்காக என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆதியிலே நீங்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நினைத்து அப்பா என்று சொல்லி நீங்கள் ஏவாளை படைச்சிங்க ஏசப்பா. ஆமேன். அதே மாதிரி அப்பா, இன்று இந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு சரியான ஜோடியை சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து அப்பா அவர்களுக்கு காட்டுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. யார் ஒருவரும் தனிமையாக இருப்பது உமக்கு பிடித்தமல்ல ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே உமக்கு விருப்பம் ஏசப்பா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானத்தோடு வாழக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அதை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்கள் செய்யாத தவறுகளா? ஆமேன். எங்களையே நீங்கள் மன்னிக்கும் போது அப்பா வேறு யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அருகதையே இல்லை ஏசப்பா. ஆமேன். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருக்கும் போதும் பாவம் செய்யாமல் இருக்கிற மனுஷன் தான்ப்பா உத்தவன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க. பாவத்திற்கு போகாத அளவுக்கு எங்கள் கரங்களை இறுக பற்றி இருப்பது நீங்கள் ஏசப்பா. எங்கள் சுயத்தினால் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. யார் ஒருவரையும் குறித்து எந்த வருத்தம் எங்கள் மனதில் இல்லாதபடிக்கு எல்லாரையும் அன்போடு சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. மன வருத்தங்கள் எல்லாம் மாறணும் ஏசப்பா. இருதயத்துக்குள் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறணும் ஏசப்பா. உம்முடைய அன்பினால் அது நிரம்பணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, சாபம், பாவம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.